படிக்கலாம். ஓம் ஓம் ஓம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லா வளாண்ட நேத்து. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லா வளாண்ட நேத்து. திருவாக்கும் செய்கிறமும் கைகூட்டு செஞ்சும் திருவாக்கும் வீடும் விருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலார் கூப்போரும் தங்கை. ஓம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் ஜப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. ஓம் திருவடியும் தட்டையும் சிலம்பும் சிலம்புடுவர் ஒருவடி வேலும் கடம்போயம் ஆறு இரண்டும் மறுவடிவான மதனங்கள் ஆறு மலர்கண்களும் குருவடிவாய் உள்ள முளிர குதி கொண்டவே. ஓம் எடங்கெங்கள் முக்கண்ணில் வேடம்படிகம் விரும்பும் வெண்தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் ஊடுகின் சின்னவாய் தோத்திரம் சொல்லுமே. பெண்ணை நின்றனே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தன் தன்னை நன்றாக தமிழ் செய்யும் மாறே. ஓம் சைவத்தின் மேல் சமயம் வேறில் அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லாமல் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகமும் உய்மை தர செய்த நாள்வர்பட்டால் எம் உயிர்க்குணையே. ஓம் திருமூல தேவனையே சித்த செய்வார்க்கு கருமூலம் இல்லையே கான். ஓம் என்னை பவித்து சேரவாயத்தின் சித்தத்தில் தன்னை வைத்தாலே தத்துவ சுத்தம் செய்து முன்னையான் ஏற்றிக் கொண்ட வேல்வனை மூடி தீர்த்து வன்னி வந்தனை காத்த மானுட சிவமே போற்றி. அத்தை வாங்க, அத்தை அத்தை நீங்க தான் அத்தை வாங்க, ரெண்டு கை தொடச்சிங்க. ஓம் பாடையெல்லாம் பிறந்தாய் போற்றி பாடையெல்லாம் பிறந்தாய் போற்றி. ஓம் ரெண்டு பேரும் ஒரு சேவை இருக்குமா டிஜிட்டல் படம் எடுக்க நம்ம விளக்கு ஏற்றும் போது ஏற்றுங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் ஏற்றுங்க. ஓம் ஓம் விளக்கினை ஏற்றி வெளியே அறிமின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே. அந்த விளக்கு ஏத்துக்குமா, அந்த லட்சுமி விளக்கு ஏத்துங்க. அது மாதிரி லட்சுமி விளக்கு, காமாட்சி விளக்கு இல்ல, அது லட்சுமி விளக்கு. ஓம் திருவிளங்க சிவ யோக சக்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவ விளங்க திருவிளங்க திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த நல்விளக்கே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே நல்லக விளக்கது நம சி. அப்படியே வச்சுட்டு வணங்கிக்குவாங்க. சோ இப்ப இந்த விளக்கெல்லாம் மந்திர ஆற்றலோடு ஏற்றதுனால அந்த விளக்குல இருந்து எதுவுமே நம்ம ஏற்றக்கூடாது. சில பேர் கற்பனை இப்படி காட்டி இப்படி செய்வாங்க, அது செய்யக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் மந்திர ஆற்றலோடு நம்ம ஏற்றிருக்கிறோம். அதனால இது கை விளக்கு, அது லட்சுமி விளக்கு, அது இது லட்சுமி விளக்கு, இது அன்ன விளக்கு. எல்லாம் பேர்லாம் சரியா நம்ம தெரிஞ்சு செய்யணும். சரிங்களா? வீட்டுல இருந்தா கற்பனை ஏற்றணும், தீவிர இருந்தா ஒரு வெற்றி ஏற்றணும். இல்லைன்னா இந்த விளக்குல இருந்து எதோனா ஏற்றணும். இது கை விளக்கு. சரிங்களா? சரி, இப்போ சின்ன விளக்கம் 2 நிமிடம் விளக்கம் நம்ம வழிபாடு தொடங்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம், தமிழ் பேசுறோம். எல்லாருமே கேட்டுக்க தயவு செய்து. தமிழ்நாட்டுல இருக்கிறோம், தமிழ் பேசுறோம். கோயிலுக்கு போனா நாம வேண்டுற மொழி தமிழ். சாமி கிட்ட நாம என்ன மொழியில வேண்டோம், நம்ம தாயும் நாம பேசக்கூடிய தமிழ் மொழியில வேண்டோம். அது மாதிரி அப்ப நம்மளுடைய வீட்டினுடைய வழிபாடுகளும் தமிழ் மொழியில நடக்கணும். அப்ப தமிழ்ல என்ன சொல்றாங்க, அறிவோடு அர்ச்சித்தல். அறிவோடு அர்ச்சித்தல், அறிவோடு அர்ச்சித்தல்னா அறிவுபூர்வமாக ஒரு வழிபாடு செய்யணும்ன்றாங்க. பொதுவா நம்ம தமிழ்ல சம்பிரதாயம், சாங்கியம், சடங்கு, வழிபாடு இப்படின்னு அமைச்சிருக்கிறாங்க. சம்பிரதாயம் அப்படின்னா என்னன்னா, இப்ப இன்னைக்கோ இல்ல நாளைக்கு, இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உட்கார வைக்கிற அன்னைக்கு இவருடைய மைத்துனர் சீர்லாம் எடுத்து வந்தாங்கன்னா அது சம்பிரதாயம். அடுத்து சாங்கியம்னா என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளவு பூத்துட்டா அப்படின்னா புட்டு படைப்பீங்க நீங்களே, அது சாங்கியம்.
அடுத்து வந்து சடங்குனா என்னன்னா இதே கலசங்கள் வச்சு செய்வாங்க. சமஸ்கிருத மந்திரம் ஓதி செஞ்சாங்கன்னா சடங்கு, நம்ம தமிழ் மந்திரம் ஓதி செஞ்சாங்கன்னா அது வந்து வழிபாடு. நம்ம இங்க இவ்வளவுதான் அமைப்பு வச்சுக்கிறாங்களே, இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல என்ன சொல்றாங்க, செய்வன திருந்த செய்யறாங்க. இன்னொன்று வந்து எதை எதுக்காக செய்யணும் நம்ம தெரிஞ்சு செய்யணும். அப்ப தமிழ்ல வந்து சடங்கு, இந்த வழிபாடுகள் சடங்கு என்கிற வழிபாடுகள் அமைச்சிருக்கிறாங்க. முத குழந்தை பிறந்த உடனே அது வந்து தீட்டு கிடைக்கிறது முதல் சடங்கு, முதல் வழிபாடு. தொட்டிலிட்டு குழந்தைக்கு பேரிடல். அடுத்தது வந்து முத உணவு ஊட்டுறது, முத ஆண் எழுத வைக்கிறது. அப்ப மஞ்சள் நீராட்டு, இது வந்து மஞ்சள் நீராட்டு. இன்னைக்கு சேர்த்தா மஞ்சள் நீராட்டு. இந்த மஞ்சள் நீராட்டுல நம்ம வந்து என்ன செஞ்சிடும், மஞ்சள் நீராட்டு. அடுத்து வந்து திருமணம், மலைகாப்பு, புதுமலைப்பு விழா அப்படின்னு நிறைய சடங்கு. இன்னைக்கு செய்யக்கூடிய அந்த சடங்கு அல்லது வந்து வழிபாட்டு நூல்கள் மஞ்சள் நீராட்டுன்றோம். அப்ப இவ்வளவு நம்ம வச்சுக்கணும், என்ன செய்ய போறோம் இன்னைக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு வழிபாட்டை தொடங்கும்போது மூத்த பிள்ளையார விநாயகர் பெருமானை நம்ம இல்லத்தில் எழுந்தல் செய்து அவரை போற்றி வணங்கி இங்க 2 கலசம் வச்சுக்கிறோம். பொதுவாக வந்து ஒரு கலசமா வச்சு பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் திருமணம் கல்யாணத்துல ஒரு கலசம் வைக்கிறாங்க. ஆனா நம்ம 2 கலசம் வச்சுக்கிறோம். எதுக்காக 2 கலசம் வைக்கிறாரு, அந்த கலசத்தினுடைய பேர் என்ன? பொதுவாக நம்ம எல்லாமே பேரை தெரிஞ்சுக்கணும், அது மிக 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 முக்கியம். அப்ப 2 கலசம் எதுக்காக, ஒரு கலசம் வந்து புண்ணியாதன கலசம் பேர். புண்ணியாதனம்னா என்னன்னா தீட்டு கைத்தல் பேர். ஒரு மனிதனுக்கு 3 வகையான தீட்டு உண்டு. குழந்தை பிறந்தால் தீட்டு, சிறுமி கூத்தா தீட்டு. என் பொண்ணு வந்து இந்த மாதிரி வயசுக்கு வந்துக்கிறான்னு சொல்லக்கூடாது, பெரிய பொண்ணாகிறான்னு சொல்லக்கூடாது. இந்த மொக்கா இருந்த பூ, இது ஏற்கனவே மொக்கா இருந்தது இந்த பூ, இப்போ வந்து பூத்துச்சு. அப்ப என் பொண்ணு வந்து பூத்து இருக்கிறா. பேனர்ல எழுதும் போது கூட பூ புனித நீராட்டு விழா, அழைப்பதில் கூட பூ புனித நீராட்டு விழா தான் எழுதுவோம். அதே மாதிரி நம்ம என் பொண்ணு பூத்து இருக்கிறா, என் பேத்தி பூத்து இருக்கிறா அப்படிங்கிற தாய்மை என்ற பேர் அடையறதுக்காக, தாயா ஆகணும்ன்றதுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது. அப்ப பூத்து இருக்கிறான்னு தான் சொல்லணும். அந்த பூத்ததுனால முதல் தீர்ப்பு வந்து நம்ம தீர்த்தம் நினைக்கிறோம். அது வந்து நம்ம பங்காளிகளுக்கு வந்து உங்க அதான் ஐயாவுடைய அப்பா அம்மா கூட அவர் ஐயோடைய மற்ற பிள்ளைகள்னா அந்த தீர்த்தை வந்து கழிக்கணும். அந்த தீர்த்தை கழிக்கிறதுக்கு பேரு தான் புண்ணியாதனம் பேரு. இது வந்து புண்ணியாதன கலசம். தமிழ் முறையில வந்து நம்ம கோமியம் பயன்படுத்துறது கிடையாது. அதுக்கு பதிலாக இதுல 5 நல்ல உயர்ந்த பொருட்கள் நம்ம விட்டு இருக்கிறோம். என்னன்னா நாணயம், எலுமிச்சம்பழம், வெட்டி வேறு, பன்னீர், அதை இக்காஸ் பன்னீர், உயர்ந்த பன்னீர் பன்னீர். அடுத்தது வந்து இன்னொன்னு வந்து தீர்த்தப்பொடி. நீங்க நொடிக்க பார்த்தீங்களா, அது வந்து பெருமாள் கோயிலுக்கு போனா ஒரு துளசி தீர்த்தம் தருவாங்க. அது ஒரு பொடி கலந்து தருவாங்க. அந்த பொடி என்னன்னா தீர்த்தப்பொடின்னு உங்களுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்ததானே, அதுல வந்து 9 வகையான மூலிகை பொருள் இருக்குது. அது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஜாதிக்காய், ஜாதி, ஏலக்காய், லவங்கம், கிராம்பு, குங்குமப்பூ, பச்சை கருப்பு, கஸ்தூரி மஞ்சள். இதுதான் நம்ம அந்த 2 கடைசியில் போடுவோம். அதனால கோமியம் வச்சு இனி வரும் காலங்கள்ல ஏதாவது ஒரு ஐயர் வச்சு நீ கூப்பிட்டீங்கன்னா அவங்கள கோமியத்தை வச்சு கோமியத்தை கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. அதெல்லாம் ஐயா நீங்க மஞ்சள் தண்ணி ஊத்தீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அது வந்து ஒரு விலங்கினுடைய கழிவு பொருள். அது வந்து நம்ம அந்த பசு வந்து தாயா நினைக்கணும். அது நான் ஏத்துக்கிறேன். அதனுடைய பாடம் சாப்பிடணும், அதெல்லாம் ஏத்துக்கிறேன். ஆனா அதனுடைய கழிவு பொருள் நான் பயன்படுத்தக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் தமிழ்நாடு அறிவோடு அரிச்சுட்டுறாங்க. அப்ப அறிவு நம்ம இருக்கிறவங்க அது கோமியத்தை பயன்படுத்த மாட்டாங்க, கழிவு பொருள் பயன்படுத்த மாட்டாங்க. அதான் புரிஞ்சுக்கணும். அப்ப அடுத்த கலசம் என்னன்னா நம்ம சிறுமி வந்து வாழ்நாள் முழு நல்லா இருக்கிறாங்க. அம்மையப்பர் வேள்வி செய்ய போறோம். இப்போதும் வந்து கணபதி வேள்வி தான் நீங்க கேள்விப்படுகிறீங்க. வேள்வினா என்னன்னா ஹோமன் பேரு. ஹோமன்றது தமிழ்ல வேள்வின்னு சொல்றாங்க. இப்ப இங்க இவ்வளவு படங்கள் வச்சுக்கிறாரு. என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கோயிலுக்கு போறீங்க, வேண்டுறீங்க, அந்த சுவாமி ஏதாவது சொல்றாரா, திருமணம் சொல்றாரு. அதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்க, இறைவன் வந்து இந்த 26 சித்தர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இறக்கிறாங்க. இவங்க மூலியமா நம்ம சொல்ல வச்சுக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் நம்ம கேட்கணும். அப்ப ஐயருங்களா என்ன சொல்றேன், நான் சொல்றதை நீ கேளுடான்றாங்க. அது தப்பு. நம்ம பெரியவங்க என்ன சொல்றாங்க அதைதான் நான் வந்து உங்ககிட்ட படிச்சுக்கணும் நான் சொல்றேன். இல்ல நீங்களும் அவங்க வாங்க, அது நூல்லாம் அவங்க நூல்லாம் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, அதை வாங்கி நாம படிக்கணும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்றத நான் உங்க கத்துக்கணும் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அவசியம். நான் சொல்றதை நீ செய்யு சொல்லணும். அப்ப அவங்க 26 சித்தர்கள் சொல்றாங்க. இவங்கதான் இறை வாக்கு. இவங்க சொன்னது எல்லாமே இறை வாக்கு. இறைவன் சிலையில இன்னைக்கு போய் வேண்டும் போது அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்களோ இவங்க மூலியமா அவங்க நம்மளுக்கு சொல்ல வச்சுக்கிறாங்கன்றதை நம்ம புரியணும். அப்ப இந்த மனம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். இது தினமும் நீங்க வணங்கணும். இவங்க வணங்கிட்ட பிறகுதான் இறைவனை வணங்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம வந்து புனித நூல் எப்படி கிறிஸ்துவனுடைய புனித நூல் பைபிளோ, முஸ்லீம்களுடைய புனித நூல் குரானோ, நம்மளுக்கு தமிழர்களுடைய புனித நூல் வந்து பன்னிரு திருமுறை. இந்த பன்னிரு திருமுறையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். இப்போ வந்துச்சு, நீங்க ஆர்டர் போட்டு வந்துச்சு, இதுவும் கொடுத்துட்டு போவோம், இதையும் வணக்கணும் நீங்க. அப்ப நம்ம அவங்க எப்படி அதெல்லாம் மதிக்கிறாங்களோ நம்ம கிட்ட இருந்து போனதுதான். நம்ம கிட்ட சில இனம் வந்து ஒரு இனம் வந்து மறைச்சிச்சு, அந்த மறைக்கப்பட்டதை நாங்க மீட்டு உருவாக்கம் பண்ணியிருக்கிறோம். நம்ம கிட்ட இருந்து கத்துக்கணும் தான் முஸ்லீமும் குரான் அந்த கிறிஸ்துவம் செய்யறாங்க. ஆனா நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து இதெல்லாம் நீங்க பழக்கப்படுத்தணும். முதல்ல இவங்களுக்கு நீங்க வந்து வணங்கிட்டு தான் அவங்களாம் வணங்கணும், சாமி வணங்கணும். அடுத்து வந்து இது வந்து தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு என்னடா நம்மளுக்கு வந்து ஞான குரு, ஞானத்தை தரக்கூடிய குரு, அவரும் நம்ம வணங்கணும். சிவபெருமான் ஆலயத்துக்கு போனா அவங்க இருப்பாங்க. அடுத்து வந்து இங்க வந்து திருமூலர் இருக்காங்க. எப்படி கிறிஸ்துவருக்கு இயேசுனாரோ முஸ்லீமுக்கு வந்து நபிகளாயிரமோ
நம்ம இதெல்லாம் ஒரு தான். அது வந்து அந்த 26 சித்தர்கள்ல நடுவுல இருக்கிற ஒரு திருமூலர். எப்படி வந்து அமைச்சர் சட்டசபையில வந்து அமைச்சர்கள் இருப்பாங்க, முதலமைச்சர் இருப்பாங்க. அப்ப முதலமைச்சர் மாதிரி இவரு, மத்த அமைச்சர்கள் மாதிரி மத்த சித்தர்கள்லாம். அப்ப இவருடைய மந்திரங்கள் 90 விழுக்காடு இவருடைய மந்திரம் சொல்றோம். அது வந்து திருமந்திரம் அப்படின்னு பேர். இப்ப இவ்வளவும் நம்ம தெரிஞ்சு செய்யறது. இது அடுத்த கலசம். இது வந்து சிவபெருமான் கலசம். இது அம்மை அப்பர். அம்மை அப்பர்னா திருவண்ணாமலையில மலை மேல கார்த்திகை தீபத்தப்ப மலை மேல வருது யாரு? அக்னியா அண்ணாமலையாரா? அக்னி. அக்னி கிடையாது, அண்ணாமலையார். மலை மேல கார்த்திகை தீபத்தப்ப மலை மேல வருது அண்ணாமலையார். அரகரகரகரம் சொல்றோம். அது வந்து அண்ணாமலையார், அக்னி கிடையாது. தமிழ் இங்க வந்து நம்ம ஹோமம் வளர்த்த போறோம். நம்மளுடைய புனித நூல்ல ஹோமம், யாகம், யஜ்யம், ஹோமம் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வேள்வி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அம்மை அப்பர். அம்மை அப்பர்னா சிவபெருமான், பார்வதி. அந்த அம்மையப்பர் வேள்விதான் அந்த செல்வி வந்து நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம செய்ய போறோம். இப்போ வந்து புண்ணியாதனம் செஞ்ச விநாயகர் வழிபாடு முடிஞ்சு இந்த புண்ணியாதனம் செஞ்சு இந்த நீரை வந்து நாம அதை எடுத்து ஊற்றுவோம். அது வீடு கூட தெரிச்ச பிறகு அதை ஊற்றுவோம். அது வந்து ஒரு 3 சுமங்கலி பெண்கள் தாய்முறை இல்லாதவங்க அதை வந்து நம்ம அதை வந்து குளிப்பாட்டி அதை வந்து தலையெல்லாம் காய வச்சு பின்னி நேர்வாக்கு எடுத்து தலையை பின்னிக்குன்னு பூ வச்சு மணிலாம் போட்டு மோதிரம் எல்லாம் காலில் குடிச்சு தான் போட்டு போட்டு அழகா கையில மலையில போட்டு பூ வச்சு கூட்டுவாங்க. சரிங்களா? அது வரைக்கும் அந்த நம்ம வேள்வி நடத்தி அம்மையப்பர் வேள்வி செய்ய போறோம். அந்த சிறுமி வாழ்நாள் பூரா நல்லா இருக்கணும்ன்றத நம்ம அம்மையப்பர் வேள்வி நம்ம செய்யறோம்ன்றத கொஞ்சம் இதான் செய்ய போறேன். சரி, ஏன்னா நான் என்ன செய்யறோம்னு எனக்கு தெரியணும். அதுக்குதான் இவ்வளவு சொல்றேன். ஓம் நாதவிலங்கிய நற்றுணையே போத கணபதிக்கு போற்றி. ஓம் ஓம் பிடியதன் உருவமே பழமைக தரியது வழிபடுதான் அறி வழிபட முதலிட கடிகன பதிவர் அருளின் வடிவுல பயில்வெளி பலமுறைகளை எல்லாம் ஓம் சிவாமதம் மொழி ஓம் தனிவரை தலைவா பெற்று உயிரொலி பிராணை பெற்று அருளி உள்பற்றி ஓம் ஏற்பூரா பெற்றோம் மனொலி முதலையை பெற்றோம் பிறகு இறைமையை பெற்றோம் பிறகு முகமையை போற்றி ஓம் திரு முடியே பெற்றோம் மொழியை பெற்று கண்ணையை பெற்றோம் பிறகு கருவியே போற்றி. ஓம் எல்லாம் வல்ல கலைஞர் கணபதி கமல பதங்களை வெளிக்கொள்கிறோம். எல்லா வல்ல கலைஞரும் மணிவாய் வெளிக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல கலைஞரும் மணிமுடி விளக்கி வணங்குகின்றோம். மணி கொடுங்க. அதுவும் தூசு போட்டு ஓம் ஓமனும் முருளாய் உள்ள பற்றி ஓம் முருகரும் முடிவாய் பற்றி அகரமுதலாய் பற்றி மகரமா என்ற வானவ போற்றுவோம். கொல்லா நோன்னும் கூத்தா பற்றி ஐந்தனுக்கும் ஆற்றலுடைய போற்று புரட்சிய பழக்கையை பற்றி அருமையை நகர்மையை பற்றி அதுவா கண்ணால் போற்றி ஓம் வயமன் கொல்லாப்படி தந்திரிச கத்துக்கப்படுவோம். அன்புநேரி ஒழுங்கச்சை இன்பே போற்றுவோம். அன்புநேரி ஒழுங்கச்சை இன்பே போற்றி. ஓம் சிவாமதம் புலிகள் ஓம் ஐந்து கரத்தனை ஆலயம் இந்த நிலைகளை போயத்தனை நன்றி மகிழ்ந்த ஞான கொள்கை குந்தியில் வைத்ததி ஒளிமீர் அணிந்து உடைமே புகுந்த அதனால் பொன்னின் ரசங்கள் உடம்பல் குறித்த துணிர் உன்னையே வந்தர விவரித்தினார்கள். ஓம் ஐயனே போற்றி. ஓம் அரியே போற்றி. ஓம் அரணே போற்றி. ஓம் அரணே போற்றுவோம். நீர்மொழி வந்திருந்தார்கள். ஓம் மகா காளையே போற்றி. ஓம் மகா நந்தியே போற்றுவோம். சோதிய விளம்பரது 100,000 கோடி பல வளர்ந்தது தெய்வம் வளர்ந்தது கண்டு ஆதரிப்பதற்கு ஆர்வர அன்பரக தாமரை மீது இருக்கும் தெய்வ வழக்கொழியே ஓதிய 5 வாங்கத்திற்கும் உள்ளுடைய 5க்கும் நீங்காத பெருகுறான் என்றானே தாங்கரிய மந்திரமே சோரிய வான்மதமே தொக்காக வந்தனையால் விதப்படுத்த உருவமாத்துகளை சத்த தாதுவழங்கலகம். ஓம் ஒன்றா உலகழைத்து மானாதாமே ஒழி துறவுடி வருதாதாமே நின்றாகி நிமிர்ந்தாதாமே நீர் வலித்தி ஆராசம் ஆனாதாமே கொண்டாடும் குற்றுவதாமே கோல பழவுடையாதாமே சென்றாட தீர்த்தங்கள் ஆனாதாமே திரு ஆனந்த் செல்வதாமே. ஓம் அத்தா உன்னடியனை அன்பாளத்த அவர்களுக்கு தீர்த்தனை ஆட்டிக்கொண்ட எத்தனை அரியணை இளையான என ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டார். எத்தனையே பிழைத்தனையும் எத்தனை எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு. ஓம் விரும்பி நல்வழக்கு தூபம் இதனால் இடவளர் கருமையில் கட்டிக் கொள்வார் கடவுர் விரட்ட நாரே. ஓம் ஆகியே நடிகே ஆதரே தலைத்தால் அருந்துவே என்றொருளாயே. ஓம் ஆதன் பாகிய சேர்ந்தன் கொடுக்கவும் திருமணம் ஆகிறேன். ஓம் ஓம் பழையதா பிறந்தாய் போற்றி.
ஓம் பாரடையதா பிறந்தாய் போற்றும் நீரே நான்கா நிகழ்ந்தாய் போற்றி ஓம் தீரே மூன்றா திகழ்ந்தாய் போற்றி ஓம் வலிடை இரண்டாய் பகிர்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி ஓம் வலிவுடன் கபுதியை போற்றி ஓம் கனைவிடம் தேவருக்கு அறியாய் போற்றி நடுவில் நாயருக்கு அருணை போற்றுவோம் பல்லார் ஒன்று கூத்தா போற்றி ஐதற்கு நாட்டவர்களை போற்றி ஓம் பரவடிச்சே பழமையை போற்றி அருடைய கண்பையை போற்றி ஓம் அருவரா கண்ணாக்கு போற்றி ஓம் ஓம் ஆய்வுக்கு ஒன்றால் போற்றுவோம் தவணை சர்க்கத்துக்கு போற்றுவோம் அன்பு நெறி உள்கச்சை இன்பே போற்றுவோம் அன்பு நெறி உள்கச்சை இன்பே போற்றி. அது மாதிரி முறையான மஞ்சள் நீராட்டுன்றது இன்னைக்குதான் நாம செய்ய போறோம். அந்த அண்டாவில வந்து நம்ம 9 மக்களை பொருள் எடுத்து இருக்கிறோம் சரிங்களா. அதுல வந்து வேப்பலை, மஞ்சத்தூள், அபிஷேகத்தூள், பன்னீர், வெண்கடுகு, பூ, சந்தனம், அப்புறம் வெட்டி வேறு இதெல்லாம் நம்ம கலந்து 9 இருக்கும். அதுக்கு மந்திர ஆற்றல் பண்ணணும். ஓம் இருது பெண்கள் சூரியகம் சிவா முதமூழியம் ஓம் கற்பனை சோதி கருணை உருவமாய் தற்போதைய குழந்தை அனுமதித்துவத்தின் நலம் சிற்பரவியமாகவும் சிற்சித்தம் வளர்த்துவதற்கு பொறுப்புடன் நடவடிக்கின்ற பூங்குழல் ஒற்றி பெற்று உள்நீர் அடைந்து உலமே அதனால் தாத்தா கூட்டம் ஐயா நீர் தெரிஞ்ச